மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். துப்பறிவாளன் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தொடங்கி எனக்கு அந்த பேனருக்கு எப்படி ஃபஸ்ட்டு படமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைச்சிச்சு. பாண்டிநாடு ஒரு திரைப்படம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளர் நம்ம யோசிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம பேனர் நிற்கிற மாதிரி படங்கள் பண்ணணும், தரமான படங்கள் பண்ணணும். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் துப்பறிவாளன் வில் அவுட் பீட் பாண்டியநாடு ஆல்சோ. எனக்கு ஒரு நடிகனா, எனக்கு ஒரு தயாரிப்பாளராக கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஊக்கம் கொடுக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் ஆக்சுவலாக நானும் மிஷ்கின் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக சேர்ந்து படம் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்போம். கிட்ட நெருங்குவோம், ஆல்மோஸ்ட் சைன் ஆகும், ஃபிசில் அவுட் ஆகிடும். அதான் நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு விஷயம், வெளியில் இன்க்ளூடிங் அண்ணன் முருகராஜ் உட்பட அத்தனை பேரும் இந்த 2 சைக்கோங்க சேர்ந்து எப்படி படம் எடுக்க போகிறாங்க, முடிக்க போகிறாங்க. இந்த மிஷ்கின்ற சைக்கோவும் விஷால்ன்ற ஒரு சைக்கோவும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க, நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஃபைனான்சியர் வந்து நெகட்டிவ் போட்டு பணம் கேட்டால், ஏங்க இவங்க 2 பேர் சேர்ந்து எப்படிங்க படத்தை முடிப்பாங்க, கண்டிப்பாக சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. பட் அதை தாண்டி ஐ ஹவ் காட் ஒரு டைரக்டர் இல்லை, ஐ ஹவ் காட் என்னோட வாழ்க்கையிலே ஒரு பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு சொத்தா எனக்கு மிஷ்கின் கிடைச்சிருக்காரு. இது நான் ஒரு மனிதனா நான் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு ஐ ஹவ் நாட் இங்கே இருக்க மேடையில் உட்காந்துருக்கிற இயக்குநர்கள் அத்தனை பேரும் வந்து இட் ஆல்மோஸ்ட் லைக் மை ஃபேமிலி. நான் எது வேணாலும் ஓப்பனாக பேசுவேன், எது வேணாலும் வந்து அவங்களும் நல்லா இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அந்த வகையில் எனக்கு மிஷ்கின் சாரும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் ஆக்சுவலி ஷோயிங் மீ. என்னை வந்து வேற ஒரு கோணத்தில் காட்டணும்ன்ட்டு ராவும் பகலமாக உட்காந்து அவர் யோசித்து டிசைன் பண்ணி, முக்கியமாக இந்த சண்டை காட்சிகள், என்னோட கெரியர் பெஸ்ட் சண்டை காட்சிகள் வந்து இந்த திரைப்படத்தில் இடம்பெறும். துப்பறிவாளன் திரைப்படத்தில் முக்கியமாக வந்து ஒரு 7 வியட்நாமீஸ் ஃபைட்டர்ஸோட ஒரு ஃபைட் இருந்தது. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. தினேஷ் மாஸ்டருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த விழா அஃப்கோர்ஸ் ஆடியோ ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் 2nd வீக்கில் இருக்கும். அருளுக்கு நான் வந்து இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் நான் சொல்லுவேன். ஹி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். திஸ் பாய் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டெக்னீஷியன். அண்ட் கார்த்திக் வந்து ஐ ஷுட் தேங்க் ஹிம். கார்த்திக் அகெயின் திஸ் கிரெடிட் வில் கோ டு யூ. வென் யாராவது சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இந்த படம் சூப்பராக இருக்குது, இந்த படம் வந்து நல்லா காட்டியிருக்கீங்க விஷால் அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து இந்த கிரெடிட் கோஸ் டு கார்த்திக். அண்ட் திஸ் டீம் இஸ் ஒரு பேய் பிடிச்ச டீம் மாதிரி. இந்த அருண் எடிட்டர் ஆகட்டும், த என்டையர் டீம் இஸ் லைக் இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஷோ ஆஃப் டீம் ஒர்க். நான் துப்பறிவாளன் படத்தில் வந்து ஓகே எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி முதல் விஷயம் கண்டுபிடிச்சது என்னென்னா, உண்மையிலே ஒரு பவர் இருக்குது. எதுக்குடா இவர் சும்மா எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டிருக்காருன்ட்டு நான் செக் பண்ணேன். உண்மையிலே ஒரு பவர் இருக்குது. நான் அவருக்கு ஸ்டைலுக்காக தான் போட்டிருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் பண்ணுறாருன்னு நினச்சேன். அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது அதுதான். 2வது படப்பிடிப்பில் வந்து இந்த பிரசன்னா இங்கே இல்லை. அவன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒர்க்கிங் வித் கார்ஜியஸ் லேடி சிம்ரன். எங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து நான் பிரசன்னா சிம்ரனோட ஒரு 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 காட்சி, ஒரு படம், அன்றைக்கி படப்பிடிப்பு நடிக்கும் போதெல்லாம் பின்னாடின்னு சொன்னேன், டேய் சிம்ரன்ரா அப்படின்னுவான். இருடா ஒரு நிமிஷம் இருடா, தெரியும்டா. டேய் இல்லைடா சிம்ரன்ரா, கை கொடுக்கணும்டா சிம்ரனுக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து we are really honored to tell you that we are your biggest fans. ஸோ எங்களுக்கு வந்து நெவர் அதாவது மறக்க முடியாத ஒரு நாள்னா, ஆஸ் அன் ஆக்டர் நாங்கள் வந்து உங்கள் படங்கள் பார்த்துருக்கோம் அண்ட் ரசிச்சிருக்கோம் அண்ட் தியேட்டரில் வந்து விசில் அடிச்சிருக்கோம். ஸோ எனக்கும் பிரசன்னாவுக்கு வந்து நேரில் வந்து சிம்ரனோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு திரு மிஷ்கின் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். கரெக்டான காஸ்டிங் பண்ணியிருக்கார். அண்ட்
எஸ், இன்னைக்கு வந்து ஐ வாண்டட் டு துப்பறிவாளன் அப்படின்ற இந்த படத்துக்கு வந்து எல்லா படத்துக்கும் ஹோம்ஒர்க் பண்ணுவோம். நான் அதிகமாக ஹோம்ஒர்க் பண்ணது வந்து ஹோம்ஒர்க்னா என்ன ரொம்ப ஈடு கொடுத்து இந்த கேரக்டர் நல்லா வரணும் அவனிவன் அந்த மாதிரி திரைப்படத்துக்கு. இந்த படத்தில் I'll give the announcement on August 2nd week. இந்த படத்தோட ஆக்ஷன் ரிலீஸில் இந்த துப்பறிவாளன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சன்றது இந்த இந்த விஷயம் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். I found out. கூடிய சீக்கிரம் 2 weeksல I will show you all. This is something related to piracy. இந்த துப்பறிவாளன் வந்து I took this character very seriously because I love the body language of a detective. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். கவுண்டமணி பாஷையில் நம்ம 2 பேர் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரிய போகுது கூடிய சீக்கிரத்தில். In exactly 2 weeks, probably I think by the next function of Tupparivalan, I'll be more than happy to introduce you with those lovely people. So thank you so much. நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் யாரோ விட்டு போயிருந்தா மன்னிச்சுங்க. அண்ட் காமராஜராக இருக்க சொன்னாங்க. சத்தியமாக நேர்மையாக இருப்பேன், பட் எனக்கும் கல்யாணம் ஆகணும். ஏன்னா இந்த தகவல் வந்து வெளில போச்சுன்னா அப்புறம் இல்லை. ஆமாம், அப்பா ஒரு பக்கம் தேடி வருவார், லக்ஷ்மிகரமான நிறைய பேர்ல ஒருத்தர் அவங்க வந்து கோச்சிப்பாங்க. ஸோ எஸ், ஐ வில் பி ஆனஸ்ட். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், எஸ், இந்த 2 சொன்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நல்லது மட்டும்தான் செய்வோம். எல்லாரோட ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மறுபடியும் உங்களை சந்திப்பேன். தேங்க்யூ.